அன்பினர்களே, ஒரு மிக முக்கியமான செய்தி, முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமான செய்தி. ஆனாலும் நம்ம அன்பர்கள் பலரும் மதம் கடந்தும் அறிந்து கொள்ளலாம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அஸ்ஸேக் அரஹம் நூர் அமீத் போட்ட வருது, வீடியோ வருது பாருங்க. அவர் சவுதிக்கு ஒரு டீம் ஒன்றை கூட்டிக்கு போறார். ஹஜ் கைட், ஹஜ் பிரயாணிகளுக்கு, ஹஜ்ஜாஜிகளுக்கு வழிகாட்டியாக ஒரு ஹஜ் முகவர்களின் ஊடாக அவங்க பணிக்கு அமர்த்திருப்பாங்க. அவருக்கு போகின்றார் ஹஜ்ஜி செய்யறதுக்கு வழிகாட்டியா போய். அவர் ஹஜ்ஜிய வேற இல்லையா. இந்த மே மாதம் 27ஆம் தேதி சவுதியில் ஹஜ்ஜி பெருநாள் தீர்மானிக்கப்படுகின்றது. 25, 26 இல்ல கிட்டத்தட்ட அவர் ஒரு வாரமாக ஹஜ்ஜிக்கு சென்ற ஒரு வாரமாக இந்த அஸ்ஸேக் அரஹம் நூர் அமீத் அவர்கள் சவுதி அரேபிய படைகளாலும் உளவு பிரிவாலும் கண்காணிக்கப்படுகின்றார். ஒரு பயங்கரவாதியை போன்றும். அதன் பின்னணி என்ன? இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த செய்தி அத்தனையும் ரியாதுக்குள்ளிருந்து கிடைக்கப்பட்டது. இப்பொழுது நாம் இந்த செய்தியை ஊர்ஜிதமாயிருக்கின்றோம். எமது அன்புக்குரிய நீதியரசர் லஃபார்சர் அவர்களும் நாம நேரடி தொடர்பு கொண்டு செய்தியை ஊர்ஜிதப்படுத்திய பின்புதான் இந்த செய்தியை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். அப்ப சவுதி அரேபியா சென்று இருக்கிறார் அகில இலங்கை ஜமியத்து உலமா பொதுச் செயலாளர். எதுக்கு போறாரு? ஹஜ்ஜி செய்ய போகல. அவர் ஹஜ்ஜி கைடுக்கு போறார், வழிகாட்டியாக போகின்றார். அவர் வழிகாட்டிக்கிட்டு அவங்களுக்கு அவரும் ஹஜ்ஜி செய்வார். அப்ப சரி, இவர் கைது செய்யப்படுகின்றார். எப்போது? ஹஜ்ஜிக்கு முந்தைய கைது செய்யப்படுகின்றார். எங்க? சவுதி படைகளால் கண்காணிக்கப்பட்ட பிறகு, சவுதி படைகளால் இவர் கண்காணிக்கப்பட்ட பிறகு அங்கு அவங்களோட உளவு பிரிவால் கைது செய்யப்படுகின்றார். கைதுக்கான பின்னணி என்ன? மக்கா அல் முஹர்ரமாவின் சிலோன் ஹபிஸ் பக்ஃபா சரியா, அதாவது பக் சரியா மேற்பார்வையாளர் என்று சொல்லப்படுகின்ற முஹம்மது பின் ரியால், இவர் சவுதி ஆஜியர் சொல்றாங்க. ஆனால் இவர் இலங்கையில் இருந்து சென்றவர், அங்க சிட்டிசன் பெற்றுட்டாராம். சிட்டிசன் கொடுக்கிற கதை தெரியல. ஆனால் இவர் நீண்ட காலம் ஒரு செல்வாக்கு, அவர் ஏதோ ஒரு சவுதி வம்சம் இருந்தாலும் கொடுப்பாங்கல்ல. அவர் தமிழ் பேசக்கூடிய சாதிகாஜ் என்பவரால் சவுதி அரசாங்கத்திடம் வழங்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட புகாரின் அடிப்படையிலேயே இவர் கைது செய்யப்படுகின்றார். அரஹம் நூர் அமீத். அவர பாஸ்போர்ட்டும் பறிமுதல் செய்யப்படுகின்றது. இப்பொழுது அவர் தடுத்து டிடென்ஷன் ஆர்டர், அந்த டிடென்ஷன் ஆர்டருங்களை சவுதி அரேபியால தடுத்து வைக்கப்படுகின்றார். இப்ப இது ஒரு ராஜஸ்தான் டிப்ளமேட்டிக் மிஷன்ல பேச்சுவார்த்தை போகுமா? போகும். சரி, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அஹ்லு சுன்னத் அறிஞர்களின் நூல்கள், குர்ஆன் போல நூல்கள் மற்றும் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் சமூகத்திற்கு அச்சுறுத்தல் என போலி அறிக்கை சமர்ப்பித்து அவற்றை கொழும்பு துறைமுகத்தில் இன்னும் அவங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு காரணம். இரண்டாவது, ஹஜ்ஜாஜிகளிடம் தவறான கொள்கைகளை பிரச்சாரம் செய்கின்றார் என்பது 2 குற்றச்சாட்டும். இப்ப பாருங்க, சவுதி அரசாங்கத்தால வழங்கப்பட்ட குர்ஆன் எல்லாம் இவர் கொடுக்க மறுத்தார். யாரு? அர்கம் மௌலவி தடுத்தாருன்னு சொல்லுறாங்க. சரி, அர்கம் மௌலவி பங்களிப்பு என்ன? இவரையும் தடுத்தார். இவருக்கு என்ன பொறுப்பு? அதையும் நாங்க சொல்ல வாரோம். அப்ப இது இந்த 2 இந்த பேர் இலங்கையிலிருந்து சென்ற டீமுக்கு ஒரு 50 பேர் கூடி அவங்களோட குரூப்பால எந்த டிராவல்ஸும் தெரியல, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இவர் ஹஜ்ஜி டீமோட கூட்டிக்கு போறாரு இல்ல, அவங்களுக்கு இவர் கைட் பண்ணி போகக்குள்ள இவங்களுக்கு பிழையாக வழிநடத்தப்பட்டார் என்றும் 2 முறைப்பாட்டை இவன் பாவி, யார்? இந்த சாதிகாஜி என்ற பாவி செஞ்சிருக்கிறான். அடப்பாவி. கடந்த உண்மை என்ன? இந்த உண்மை நிலவரத்தையும் கொஞ்சம் பார்த்துருவோமா? கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் இஸ்லாமிய நூல்களில் தீவிரவாத கருத்துக்கள், ஜிஹாத் என்ற கருத்துக்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்ந்து பரிந்துரைக்க பாதுகாப்பு அமைச்சர் ஒரு உத்தியோகபூர்வ கண்காணிப்பு குழு கொண்டு நியமிக்கப்படுகிறது. இந்த குழுவில இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் புத்திஜீவிகளுடன் அஸ்ஸேக் அரஹம் நூர் அமீத் அவர்களும் பாதுகாப்பு அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அப்ப இது யார? கோட்டையின் காலத்துல கோட்டையனுக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்கும்? அது நமக்கு தெரியல. இக்குழுவின் பரிந்துரையின் கீழ் பல லட்சக்கணக்கான நூல்கள் எவ்வித தடையுமின்றி இன்று வரை பொதுமக்களை சென்றடைந்துள்ளன என்பதுவே உண்மை. மீண்டும் இருக்க பாப்போமா? இக்குழுவின் பரிந்துரையின் கீழ் பல லட்சக்கணக்கான நூல்கள், குர்ஆன்கள் எவ்வித தடையுத்தரவுமின்றி இன்று வரை பொதுமக்களை சென்றிருக்கின்றன என்பது ஒரு பக்கம் உண்மையா சொல்றாங்க. அது நமக்கு சரியா தெரியல. நாம் என்ன செய்தி சொல்ல வாரோம்? இந்த செய்திக்குள்ள போயிட்டு இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு சொல்றாங்களாம். புனித குர்ஆனின் பிரதிகள் மற்றும் இஸ்லாமிய நூல்கள் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்ட நடவடிக்கையை
ஆரம்பத்திலிருந்தே கடுமையாக பலர் எதிர்த்து வந்துக்கிறாங்கல்ல, அது ஒரு புறம் இருக்கட்டும். எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் உள்ள அடிப்படை மற்றும் மனித உரிமைகள் இந்த தடை முற்றிலும் மீறுகின்றது என்பதையெல்லாம் பல முறை சுட்டி காட்டுகிறாங்க பாதுகாப்பு அமைச்சில. கடந்த 4 ஆண்டுகளாக, அதாவது 2022ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குள்ள முறையிட்டிருக்கிறாங்க. ஆனாலும் பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ குழுவில் அங்கம் வகித்த அர்கம் மௌலவி மீது பழி சுமத்துவது முற்றிலும் அநீதி என்று சொல்றாங்க. ஜிஹாத் தண்டெல்லாம் எந்த குர்ஆனையும் இல்லை, அது பொய். இதனால படிப்பில்லாத முட்டாள்களின் இந்த தற்குறிகளின் கதை. இப்ப குர்ஆன்ல ஜிஹாத் தொண்டு இருக்குமெண்டா 196 நாடுகளும் இல்லையா இதை தடை செய்யணும்? 195+1 யூஎனோட அங்கீகாரம் இல்லை ஒரு நாடும் சேர்ந்து. அப்ப 191 நாட்டிலேயும் குர்ஆன் தடை செய்யப்பட்டிருக்குமே மொக்கனுகால். தற்போது அரக நூறாமித் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்ட போது, இப்ப விடுத்துட்டார், ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்பட்டிருக்கார். அவரின் பாஸ்போர்ட் கொடுக்கல, அவர் விடுவிக்கப்பட்டு பாஸ்போர்ட் பெண்டிங்ல வச்சிருக்குது. இந்த நிலைமையில தான் நம்ம தூதுவர்கள் இதுல டிப்ளமேட்டிக் மிஷன்ல ஈடுபாடு ஆக்டிவ் பண்ண போறாங்க. எங்க அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு பாஸ்போர்ட் இன்னமும் அவர்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டு இருந்துச்சு. அப்ப சுதந்திரமான ஒரு நாட்டு சுதந்திரமாக போனவரால் பாஸ்போர்ட்டை பறிக்கிற பிழை இல்லையா? பிழையான தகவலின் அடிப்படையில் பிழையாக கொடுக்கப்பட்ட நகர்வின் அடிப்படையில தான் இவர் தடை செய்யப்பட்டும் பாஸ்போர்ட்டும் இருந்துச்சு. கடைசியாக ரியாதில் இருக்கின்ற இலங்கை துணை தூதுவர் மற்றும் நம்ம நீதியரசர் லவார்சர் எல்லாம் இதுல ஃபுல்லா ட்ரை பண்ணி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால் அவர் நாட்டுக்கு ஏத்திட்டாங்க. இப்ப இது ஒரு புறம் இருக்க, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியல் அதாவது பாதுகாப்பு அமைச்சு இந்த விடயத்தை நேரடியாக தலையிட வேண்டும் கோரிக்கை விடுத்தாங்கல்ல, டிப்ளமேட்டிக் மிஷன்ல ஈடுபட்டு எல்லாம் செஞ்சு ஆஜியார் ஊருக்கும் சேர்ந்துட்டாரு. இப்ப இது யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, ஒருத்தன் சாதிக்கு ஆஜியா இருந்தோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறானா. இதுல ஒரு விடயம் மக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் அறிஞ்ச வகையில நாடு முழுவதும் 20 லட்சம் மக்களுக்கான குர்ஆன்கள் போதிய அளவு பள்ளியில அடிக்கி இருக்குது. இப்ப உள்ள காலங்கள்ல குர்ஆன் வாசிக்கிறதும் குறைஞ்சிரு. காரணம் ஆண்ட்ராய்டு போன். ஒரு போன் ஒன்றை போட்டோம்னா விடிய காலத்தால யாசின் ஓதுது, குர்ஆன் ஓதுது. இதெல்லாம் கேட்டு கிரிப்பாங்க, அதை கேட்பாங்க, பார்ப்பாங்க. கேட்கக்குள்ள இவனுகள் மேலே மேலே சவுதியில இருந்து லட்சக்கணக்கான குர்ஆன் என்ன இளவுக்கு அனுப்புறீங்க நீங்க? தேவையில்லையே. முஸ்லீம் சமய கலாச்சார அமைச்சுக்குள்ள உட்காரக்கூட இடம் இல்லாம பல பகுதியிலும் குர்ஆன் அடுக்கி வச்சிருக்கு. எதுக்குடா இது? தேவையில்லைன்னு சொல்லுங்களேன்டா. அங்க முனிப் முலாபர் அமைச்சர் இருந்திருக்கிறார். அவரும் அங்கிட்டு டிப்ளமேட்டிக் மிஷன்ல அங்க உள்ள சவுதி அரசாங்கத்தோட பாதுகாப்பு படை நேர அப்பாயின்மெண்ட் பெற்று கட்சி எல்லாம் விடுதலை பெற்றுட்டாங்க. பிழையான தகவல், பிழையான முறைப்பாடு, பிழையான அணுகல். ஆறு அங்க சாதிக்கொட்டன் பெரிய செல்வாக்கள் இருக்கிறான், அவன் பாதையும் செஞ்சிருக்கிறான். இப்ப அர்கம் மௌலவி அதை தடுத்தாரா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. ஆனால் நாடு முழுவதும் உள்ள பள்ளி வாசல்ல குர்ஆன் தேங்கி கிடக்குது. எதுக்கு நீங்க இப்படி வைக்கிறீங்க? அதை நீங்க நிறுத்துங்களேன். என்ன கேட்டால் யாரும் கோவிச்சு கொள்ளாங்க. அறிஞ்ச உண்மை நீண்ட காலமாக கல்ச்சுரல் மிஸ்ல, முஸ்லீம் கல்ச்சுரல் மிஸ்ல டாலி ரோட்டுக்குள்ள நிறைஞ்சு கிடக்குது குர்ஆன். பள்ளியில வேணாங்கிறாங்க. பள்ளியில வாங்கி என்ன செய்ய? அது ஏற்றுக்கூலி. இப்ப பள்ளிக்கு பள்ளி ஒரு பள்ளி எடுத்தோமே, இப்ப உதாரணமா கல்முனை கிராண்ட் மாஸ்க் எடுத்துக்கொள்ளும், அங்க வேண்டிய அளவு குர்ஆன் இருக்குது. இப்ப அதை நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு செலவு செஞ்சு இப்ப உள்ள டிரான்ஸ்போர்ட் எல்லாம் முடியுமா? அதை முஸ்லீம் சமய கலாச்சார அமைச்சு எடுத்தால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வெஹிக்கிளை கொடுத்து அதை சப்ளை பண்ணிதான். தேவையில்லாத ரிஸ்கும் அது தேவையே கிடையாது. குர்ஆன் தேவைன்னு சொல்லி பள்ளிவாசல்ல ஒரு அவங்களோட கம்ப்ளைண்ட் தரட்டும். அதுக்கு பிறகு நீங்க சவுதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு 1000 குர்ஆன் தேவைன்னு சொல்லி. குர்ஆன் யாருக்குமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த என்ஜிஓ காரன்கள் பள்ளிவாசலை கட்டி மாட்டு குட்டையாக மாறி இருக்குது. சவுதிக்காரன் காசு அனுப்பினா அது கூறுல ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. இதெல்லாம் நான் கண்ணால கண்டதுங்க சாமி. அங்கிட்டு பார்த்தோம்னா பள்ளிவாசல்ல நிறைஞ்சு கிடக்குது. தொலைறதுக்கு யாரு இல்லை. எதுக்குடா கட்டுறீங்க? 50 லட்சம் 30 லட்சம் பள்ளிவாசல் கொடுக்குற அந்த பணத்தை இப்ப நீவேனுகள் இந்த குர்ஆன் புக்கு அனுப்புறத ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பழம் ஈத்தம்பழ பேக்க அனுப்பி திண்டு முடிச்சிருக்குங்கள். குர்ஆன் யாருக்கும் தேவையில்லை. அப்ப எதுக்கு மேல மேலே நீங்க அனுப்புறீங்க? தேவையில்லையே. அதுக்கு நமக்கு அது தலைச்சுமை இல்லையா? அது முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சுக்குள்ள மிகப்பெரிய சுமை. குர்ஆன் தேவையில்லை. முதல்ல இது நீங்க எங்கேயும் கேட்டு பாருங்க, பள்ளிவாசல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. இப்ப எவன் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறான்? வயசு போனவங்க, பென்ஷனுக்கு போனவங்க மாத்திரம்தான் ஒரு மஹரிப் இருந்து ஒரு ஈவினிங் இஷா வரையும் ஓதுறாங்க. சிலவங்க வெள்ளிக்கிழமை முந்தி ஓதுறாங்க. அரிது கூட ஒரு பள்ளியில 15 பேரா 25 பேரா 50 குர்ஆன் இருக்கியாங்க. அதாவது முஸ்லிம் சமய கலாச்சாரம் ஒரு மொக்குத்தனமா ஈடுபடுறாங்க. யாருக்கும் பள்ளிவாசலுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்களேன்,
எப்படி உங்களுக்கு யாருக்கும் குர்ஆன் தேவையாண்டா எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலாம். அப்ப 5 ஆண்டுக்கு 10 ஆண்டுக்கு குர்ஆன் சவுதி இருந்து வாரத்தை தடை செய்யுங்களா. என்னடா நீங்கள் எங்கடா எந்த ஊர்ல இருக்கிறீங்கடா, தேவையில்லடா, எதுக்குடா சும்மா நிறைச்சிக்கிட்டு இடத்த பிடிச்சிக்கிட்டு காத்த மறைச்சிக்கிட்டு. இது எவ்வளவு பிரச்சனை விடையும் பாருங்களேன். குர்ஆனை இறக்கலன்னு சொல்லியார் அருகம் மௌலவிய அரெஸ்ட் பண்ண வச்சானுங்கள். அங்க இருக்கிறான் ஒருத்தன் குர்ஆனை இறக்கி ஹவுஸ்ஃபுல். அது எவ்வளவு தேவையில்லை, அங்க சும்மா நான் கிடக்காது. குர்ஆன் வாசிக்கப்படவில்லை, குர்ஆன் ரீடிங் இல்ல, அது முழுதா குறைஞ்சு வருது. காரணம் ஆண்ட்ராய்டு போன். இப்ப போன்ல என்ன உங்களுக்கு தேவை அவ்வளவும் கொடுக்குது போன், நெட்டுக்கு போன மாட்டேன். அப்ப இதுல என்ன பிரச்சனைக்கு பாருங்க, எப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம். காரணம் 2 வருஷமா எந்த குர்ஆன்ல ஜிஹாத் மொக்கனுகள் ஜிஹாத் அந்த பிரச்சனை அங்க இல்லை, அதெல்லாம் கிடையாது. அது சும்மா எடுத்துட்டானுகள். குர்ஆன்ல ஜிஹாத் ஒன்று வார்த்தை இருக்கும்போண்டா அமெரிக்கா எல்லாம் பார்த்துக்கு இருப்பானா, குர்ஆன் எப்பயே தடை செஞ்சிருப்பான். விளப்பமில்லா குழப்பம் ஆஜியா ஐஸ்வர்தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து கொண்டு ஈக்கியே. அதனால இந்த பிரச்சனையை இந்த தாரு வாக்கு அவங்கதான் பார்க்க வேண்டிய தான் கிடைக்கிறான். எல்லாம் சொல்லுங்களேன், அமைச்சர் சொல்லுங்களேன், எங்களுக்கு குர்ஆன் தேவையில்லை சொல்லலாம் தானே, சொல்லுங்களேன். இப்படித்தான் சொல்ல இருக்குது. எங்களுக்கு தேவையில்லை தானாஜி, எங்களுக்கு குர்ஆன் ஈக்கிய வேண்டிய அளவுக்கு ஈக்கியே அது சொல்லி எங்களுக்கு தேவையில்லை குர்ஆன். எல்லா ஊர்லயும் சொல்லுங்க. அம்மார மாவட்டக்காரங்க கிழக்கு மாவட்டம் சொல்லுங்க, வடக்கு மாவட்டம் சொல்லுங்க. பள்ளிவாசல்ல நீங்க ஒரு லிஸ்டே எடுக்கலாம். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு லெட்டர் போட்டு கேளுங்க, குர்ஆன் தேவையா இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. அது ஒரு சிரமம், என்ன தேவையில்லை, அது ஓவர்லோட். இதுதான் பிரச்சனை. எனவே அருகம் மௌலவி நல்லபடியாக நாட்டுக்கு வந்திருக்கின்றார். இதில் ஈடுபட்ட எல்லோருக்கும் நாங்கள் நன்றி சொல்லலாம். எப்படி நன்றி சொல்லலாம்? இதுல ரியாத் துணை தூதுவர் அது மிக அதிக அக்கறை காட்டி இருக்கின்றார். ஜெத்தா தூதுவர், டிபிடி தூதுவர், பிரதி தூதுவர் லபாசர் இதுல நல்ல ஈடுபட்டிருக்கிறார். நேரடியாக தொலைபேசியாக பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த தகவலை தந்திருக்கின்றோம். ஆம், ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குது. ஆம் நேர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்பு நேர்களே. ஆனாலும் மீண்டும் சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.